தொடர்ந்து கோவையில் கடந்த 2 வாரங்களுக்கு மேலாக 100 ஃபாரன்ஹீட்டுக்கும் அதிகமான வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இது சார்ந்த விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, இப்ப கோவையை பொறுத்த வரைக்கும் வெயிலுடைய தாக்கம் சற்று மற்ற மாவட்டங்களை விட குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படும். இப்போ இந்த முறை 100 டிகிரி என்ற அளவிலேயே இருக்கு. இதை மக்கள் எப்படி பார்க்கறாங்க? குளுமைக்கு பெயர் போனது இந்த கோவை மாவட்டம். வழக்கமாக இந்த கோடை காலங்களில் பிற மாவட்டங்களில் வெயிலினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் நிலையில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த வெயிலினுடைய தாக்கம் 3 முதல் 4 டிகிரி வரை மிக குறைவான அளவே இருப்பது வழக்கம். ஆனால் வழக்கத்திற்கு மாறாக இந்த முறை கடுமையான வெப்பமானது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை நிலவிக் கொண்டிருக்கிறது. 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கு அதிகமாக கடந்த 2 வாரங்களாக வெப்பநிலையானது தகித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைய வெப்பநிலை 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக இருந்தது. தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் 107 டிகிரி 108 டிகிரி வரை கோவை உள்ளிட்ட கோவை நகரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலையானது பதிவாகி இருக்கிறது. இது கோவை மக்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கிறது. இதன் காரணமாக தற்பொழுது கோவை நகரின் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் மற்றும் பொதுமக்களது தாகம் தீர்ப்பதற்கான ஏற்பாடுகளை அரசியல் கட்சிகள் தவிர்த்து பொதுமக்களே இணைந்து இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதை காண முடிகிறது. நாம் தற்பொழுது உக்கடம் பகுதியில் இருக்கிறோம். உக்கடம் பேருந்து நிலையம் அருகே பொதுமக்கள் அதிகமாக வந்து சென்றக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களாகவே இணைந்து எளிய மக்களுக்காக இங்கு நீர்மோர் பந்தல் மற்றும் தண்ணீர் உள்ளிட்டவற்றை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் சிலர் இருக்கார்கள், அவர்களும் பேசலாம். சொல்லுங்க, கோவையை பொறுத்தவரைக்கும் வெயில் எப்படி இருக்கும்? இந்த தடவை எப்படி இருக்கு? வெயில் கடுமையா 2 வாரமா இருக்குதுங்க. தொடர்ந்து கடுமையா இருக்குது. மக்கள் ஜனங்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. நாங்க ஆட்டோ ஓட்ட ஒரு நாளைக்கு 7 மணி 8 மணி நேரம் ஓட்டுறோம். இப்ப கடுமையா ஓட்ட முடியல. அதனால இந்த மாதிரி நீர்பந்தல் அங்கங்க ஆரம்பிச்சிருக்கனால தண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கு, குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் ரோஸ் மில்க் எல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வழக்கமா கோயம்புத்தூர் கிளைமேட் எப்படி இருக்கும்? இப்ப ரொம்ப கடுமையா இருக்குது. ரொம்ப கடுமை. இந்த 2 வாரமா தொடர்ந்து கடுமையா இருக்குது. ரொம்ப கடுமையா அங்கங்க நீர்பந்தல் அங்கங்க ஜனங்களுக்கு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. கொடுத்து கொஞ்சம் நல்லா இருக்கு. அதே மாதிரி அரசாங்கம் மாதிரி நிறைய நீர்பந்தல் ஆரம்பிச்சு கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஜனங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கு இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் சிலர் அவர்களாக நீர்மூழ்கு பந்தல் அமைத்திருக்கார்கள். அவர்கள் பேசலாம். சொல்லுங்க, இங்க இப்ப நீர்மூழ்கு பந்தல்கள் நீங்க சேர்ந்து அமைச்சிருக்கீங்க, எதற்காக இந்த இது அமைச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க. இந்த கோடைக்கால வெயில் வெப்பம் அதிகமாக உள்ளது. 104 செல்சியஸ் டிகிரி வெயில் இருக்குன்னு காரணமாக நாங்க நண்பர்கள் குழு சார்பாக நீர்மூழ்கு பந்தல் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இது இதோட 3-4 நாள தொடர்ந்து ஊத்திட்டு இருக்கோம். மேலும் மேலும் இந்த வெயில் முடிகிற வரையும் ஊத்துற மாதிரி எல்லாமே முடிவு பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நண்பர்கள் குழு சார்பா நாங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து பொதுமக்கள் ஐயா சொல்லுங்க, வெயில் எப்படி இருக்கீங்கய்யா? ஐயா சொல்லுங்க, வெயில் கோவையை பொறுத்த வரைக்கும் வெயில் எப்படி இருக்கு? கோவை பொறுத்து 140 டிகிரி வெயில் அடிக்குது, தாங்க முடியல. இந்த மோர் தண்ணி ஊற்றினால ரொம்ப நன்றி அவங்களுக்கு. இல்ல, உங்களுடைய அனுபவத்துல கோவையில இந்த அளவுக்கு வெயில் பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி வெயில் பார்த்தீங்க? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். கோவை பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரை இந்த அளவுக்கு கடுமையான வெயில் என்பது தற்பொழுதுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே வேளையில் அந்த வெயிலை தணிப்பதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் அங்கங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினரும் தன்னார்வ அமைப்பினரும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதுபோன்று பல்வேறு இடங்களில் நீர்மூழ்கு பந்தல்கள் அரசின் சார்பிலே அமைக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களது கோரிக்கையாக இருக்கிறது. பாரபட்சமன்றி இந்த வெயிலினுடைய தாக்கம் எல்லா பகுதிகளுக்கும் பரவி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி குருசாமி.